ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேட்டில் த்ரூ தி எவனில் எபிசோட் 195 எபிசோட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோடில் புது கேரக்டர் ஒன்று காட்டுவாங்க, பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா போன எபிசோடு என்னென்ன நடந்துச்சு சின்ன கிளான்ஸ் காட்டுறாங்க. அதனோட பேப்பர் இமேஜஸ்மே காட்டுறாங்க. போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னர் ஹீரோ 2 பேருமே ரிஃபைன் பண்ண உட்காந்துருப்பாங்க, அது வர முடியுது. இந்த எபிசோட் ஸ்டார்டிங் போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாழடைஞ்ச இடத்துல பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கிளானான யாவ் கிளான் எல்டர் பேர் நடந்து போயிட்டு இருக்கு. அவரும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷாக் ஆகிட்டு இந்த இடத்துல அப்படின்னு அவரு ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கா. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபயர் கிளான் அப்புறம் தண்டர் கிளான் வராங்க. இந்த இடம் ஏன் அப்படி இருக்குன்னா இது ஷீ கிளான், அதாவது ராக் கிளான் அவங்களோட இடமா. இந்த இடத்த மொத்தமாக யாரோ டெஸ்ட்ராய் பண்ணிருக்காங்க. அந்த கிளான்ல ஒருத்தம் கூட உயிரோடு இல்லை. ஏன்ஷியன்ட் கிளானான ராக் கிளான் கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போயிருச்சு அப்படின்ற சம்பவத்தை பாருங்க. அந்த இடத்துல இல்லை வெறும் 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஏன்ஷியன்ட் கிளான்கள் அழிஞ்சு போச்சு. என்ன நடக்குது, யாதான் இதுக்கு பின்னாடி இருப்பா அப்படின்ட்டு அவரும் புரியாம பார்த்துட்டு இருக்கிற எல்லா இடமும் இது ரொம்பவுமே டேஞ்சரஸான எக்ஸ்ட்ரீமான விஷயம். கண்டிப்பாக என்னோட கிளான் லீடருக்கு நான் ரிப்போர்ட் பண்ண போனோம்னா ஒரு நிமிஷம் 2 பேர் நில்லுங்க. ஸோ எங்கள் யாவ் கிளான் மெடிக்கல் கிளானோட இன்விடேஷனை ஏற்றுக்கோங்க. 3 கிளான் அலைன்ஸு கண்டிப்பாக நீங்கள் ஒத்துழைப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக யாவ் ரிலிம்பில் எங்களை மீட் பண்ணுறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். யாவ் கிளான் உங்களோட ஒர்க்குக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவரும் முடிக்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோ கிளானுக்கு பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் தெரியுது. ஸோ கோ கிளானோட ரெசிடென்சியில் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க இடத்துல. ஸோ கரெக்டாக இப்போ 2 ஏன்ஷியன்ட் கிளான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பேனிஷ் ஆச்சு. ஒரு சின்ன தடம் கூட கிடைக்கலன்னா அதுக்கு உடனே லீடர் இன்னொரு அப்போ ஒரே சின்ன தடம் கூட கிடைக்கல பேசிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பிரதர் வராரு. அந்த பிளாக் ஆர்மி லீடர் அவர் ஸோ கிளான் லீடருக்கு வணக்கங்கள், ஒரு முக்கியமான நியூஸ் தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு இந்த இடத்துல மொத்தமாக 3 கிளான்ஸ் தண்டர் கிளான், மெடிக்கல் கிளான், ஃபயர் ஏன்ஷியன்ட் கிளான் 3 பேர் 3 கிளான் அலைன்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் சொல்லுவோம். எல்லாருமே ஷாக் ஆகிட்டு உடனே ஃபர்ஸ்ட் சொல்லுவார் இந்த இடத்துல. ஸோ நம்ம கிளானுக்கு ஏதாவது இன்விடேஷன் வந்துச்சான்னு இல்லை, நம்ம கிளானுக்கு எந்த இன்விடேஷனும் வரலான்னு சொல்லுவோம். எல்லாருமே சரியானுச்சு. இந்த கிளான் மாஸ்டர் யோசிக்க ஆரம்பிக்கிற இடத்துல. ஸோ நம்ம கிளானுக்கு எப்போ இன்விடேஷன் வரலையோ அந்த சோல் கிளான் மாதிரி நம்ம கிளான் மேலேயும் அவனுங்க நம்ம இதை பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறானுங்க அப்படின்னு வச்சா அப்படின்றவங்க போய் அந்த கேவலமான சோல் கிளானை கூட நம்ம கிளானை கம்பேர் பண்ணி நம்மளே குற்றவாளின்னு அவனுக்கு நினைக்கிறானுங்கல்ல அப்படின்னு எல்லா எல்டருக்குமே பார்த்தீங்கன்னா இதை நினச்சி பார்த்தீங்கன்னா கோவம் பார்த்தீங்கன்னா வருது. ஸோ இதில் கேரண்டர் கேட்பாரு இதில். சரி, ஓகே, சோல் கிளானை மானிட்டர் பண்ண சொன்னேன், என்னாச்சு மானிட்டர் பண்ணிங்களா? கண்டிப்பாக ஃபஸ்ட் கிளான் காணாமல் போனது மானிட்டர் பண்ணோம். ஆனால் அவங்ககிட்ட எந்த வித அப்நார்மலாக எதுவுமே இல்லை அப்படின்னு கேட்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்கா. இதை கேட்ட நம்ம லீடர் சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாரும் கேளுங்க. ஸோ தேவையில்லாத பாயிண்ட்ல பேச தேவையில்ல, நம்ம கிளானை ஸ்ட்ராங் படுத்துங்க, இப்போ நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு இருக்க. இந்த இடத்துல இவர் யோசிச்சுட்டு அந்த சோல் கிளான் அப்படின்ற வார்த்தையை மட்டும்தான் சொல்கிற ஏதோ யோசிக்கிறா அதார முடியுது. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா சோல் கிளானில் பார்த்தா காட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹுன் மேஷன் அவன் பார்த்தா வர சபார்டினேட் சரியான ஏன்டா வெறும் இந்த லெவல் சோல் சோர்ஸை மட்டும்தான் நீங்கள் எடுத்து வந்தீங்கடா, கேவலமா இல்லை அப்படின்ட்டு அவர் பிறகு சுத்திக்கிறோம் மிரண்டாருங்க. என்னடா நம்மளுக்கு கொல்ல போடுறேன்ட்டு நீங்களே கண்படி நிற்காதீங்கடா அப்படின்னு ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி எல்லாரையும் போக சொல்கிறாரு. எல்லாருமே பயந்து தெரிச்சுட்டு போகிறாங்க. அவங்க போன அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வராங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஹுன் மோ அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இவர் பார்த்தீங்கன்னா 6 ஸ்டார் டூஷிங் லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ சோலா ஃபால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்டர், அது பார்த்தீங்கன்னா எல்டர் ஹுன்மோ நீங்கள் வருந்த காரணம் அப்படின்னு கேட்க, எப்போ ஹால் மாஸ்டர் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கிற தொடர்ந்து நீ பார் தோத்துக்கிட்டே கேட்டோடனே நான் இதில் தோத்தேன் அப்படின்ட்டு இவரும் சமாளிக்கப்போ அவர் சொல்லுறதுல நீ இந்த டீமன் லோட்டஸ் ஃபிலிம் அதை ஆப்டெயின் பண்ணுறதுல தோத்துருக்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கை மேன்ஷன் அலைன்ஸ் அவங்க இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக வளர்ந்துட்டாங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் அப்படின்ட்டு அவரும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்டவுடனே சரி, என்னோட சபார்டினேட்ஸ் ஒரு சில பேர் கொஞ்சம் லேசிய சோம்பேறித்தனமாக இருக்காங்க, அதனால ஒரு சில தோல்விகள் நடக்குது. ஸோ இது என்னை குத்தி காமிச்சு பேச என்ன ப்ளேம் பண்ண தான் நீங்கள் வந்திருக்கீங்க. இல்லை, இந்த டைமும் நான் ப்ளேம் பண்ணுறதுக்காக நான் வரல. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இதில் ஃப்ளேம் டெசர்ட் அப்படின்ற விஷயத்தை அந்த வார்த்தையை மட்டும் சொல்லுது. கேட்ட உடனே ஃப்ளேம் டெசர்ட்டா அப்படின்னா ஃப்ளேம் ரிலீம் டெசர்ட்னா டீமன் லோட்டஸ் ஃப்ளேம் அப்பீரான அந்த பிளேஸ் தான் குறிக்குது. அந்த இடத்துல ஏதோ ஒரு அசைவு இருக்கிறதாவும் யாரோ உயிரோடு வந்துதான் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்றத கேட்ட உடனே ஹுன்வேஷனுக்கு சரியான ஷாக்கு. அடுத்த வார்த்தை ஹுன்வேஷன் சொல்கிறது சியோயான். ஹுன்வேஷனுக்கு நம்பவே முடியல. சியோயான் அவன் உயிரோடு இருக்கானா? இல்லை, இதுக்கு வாய்ப்பே இல்லை, அவன் இன்னும் உயிரோடு இருக்கானா அப்படின்ட்டு ஆச்சரியம் கேட்க அது வெறும் ரூமராக கூட இருக்கலாம். இது கன்ஃபார்மாக எனக்கு தெரியல
அப்படின்ட்டு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், ஒருத்தர் அந்த ரிலிம்னு வெளியே வராங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க உண்மைஷுக்கு ஒன்று பார்த்துட்டு கண்டிப்பாக அவங்க அந்த டீமானிக் லோட்டஸ் ஃப்ளேமை ஆப்டைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு மறந்து போய் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு ஒன்று இவரும் சொல்லுவார் இடத்துல, இன்கேஸ் அப்படி நடந்தால் நமக்காக இன்ஸ்டான ஒருத்தன் டீமானிக் லோட்டஸ் ஃப்ளேமை ரிஃபைன் பண்ணிட்டு பவர்ஃபுல்லாக நமக்கு ஒரு சண்டைக்கு வந்தானா கண்டிப்பாக அது நமக்கு நல்லதில்லை அப்படின்ட்டு அந்த எல்லோரும் சொல்கிறாரு. ஸோ அதனால தான் இந்த இடத்துக்கு நான் வந்து வந்திருக்கேன் அப்படின்ட்டு அவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட் இருக்கு அப்படின்ட்டு அவர் நெத்தியில் கை வச்சு அவர்கிட்ட இருந்து ஒரு ஃப்ளேம் ஒன்று எடுக்கிறாரு. இது என்ன ஃப்ளேம் இன்னும் வந்து மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ இதை பார்த்தோன்னே இது அதானா அப்படின்னு உண்மைக்கு ஆச்சரியத்தில் கண்டிப்பாக இதுதான், இதை வச்சு வந்து நீ வந்து அந்த ஸ்கை அலைன்ஸ் அதை வந்து நீ கொல்லணும், ஸ்கை மேன்ஷன் அலைன்ஸ் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃப்ளேம் ஆப்டேன் பண்ணி உண்மைஷன் பவர் ரொம்ப அதிகமாச்சு. அவங்க சொல்கிறான், இதுக்கப்புறம் அந்த ஸ்கை மேன்ஷன் என்கிட்ட விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா வந்து நம்ம ஸ்கை மேன்ஷன் அலைன்ஸ் தான் வந்து அதாவது நம்ம ஃபாலன் ஸ்டார் பவலியன் ஹெட் குவார்ட்டர்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் யார் நம்ம மாஸ்டர் தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ காலங்களில் பார்த்தீங்கன்னா சோல் ஆஃப் ஆல் அவங்க கூட சண்டை போட்டு நம்ம ஃபைட்டர்ஸ் எல்லாமே பவர்ஃபுல்லாக மாறிட்டாங்க, நல்ல திறமைசாலியாக மாட்டாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு பிரேக் த்ரூ பண்ணுற மாதிரியான ஒரு ஃபோர்ஸ் வந்து வருது. ஸோ யாரா பிரேக் த்ரூ பண்ணதுன்னு பார்த்தா அந்த இடத்துல பிரேக் த்ரூ பண்ணுறது நம்மளோட லிட்டில் ஃபேரி டாக்டர். ஸோ அவள் தான் பார்த்தீங்கன்னா வந்து பிரேக் த்ரூ பண்ணுறக்க வெற்றிகரமாக 1 ஸ்டார் டூஷெங்காக மாறியிருக்கா. இந்த இடத்துல மாஸ்டர் சொல்லுவாங்க, அந்த டீமன் சைன்ட்டோட பிளட் இவளுக்கு வந்து பிரேக் த்ரூ பண்ண வந்து ஹெல்ப் பண்ணிருக்கேன். ஆனால் என்ன விஷயம்னா மற்ற டூஷிங்ஸை விட இவகிட்ட பார்த்தீங்கன்னா அந்த பாய்சன் பாடி இருக்கிறதால மற்றவங்க ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக வந்து இருப்பா. இதுவுமே நம்ம நல்ல விஷயம் தான் இருக்கு. சரி ஓகே, இந்த மாதிரி வந்து சியோனை பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சான்னு கேட்க நம்ம ஜியான் வந்து சொல்லி அனுப்பிச்சிருப்பா மெசேஜ். ஸோ இந்த டிராகன் சீல் வந்து நல்லா இருக்குது, அதனால ஹீரோக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து சியோனை பற்றி இப்போதைக்கு கவலைப்பட தேவை, கண்டிப்பாக அவன் நல்லா இருப்பான் அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்க. திடீர்னு மாஸ்டருக்கு ஏதோ தப்பாப்படுது. ஃபாலன் ஸ்டார் பவலியனோட மேகங்களில் பார்த்தீங்கன்னா வந்து கரு மேகங்களாக சூடாக இருக்கு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பாதுகாவலர்கள் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க என்னடா அட்டாக் நடக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மாஸ்டர் கூட முக்கியமான ஆளுங்க எல்லாமே வந்து பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துல வானத்தில் வந்ததோ ஒரு மெசேஜ் லெட்டர். அதில் என்ன வந்து எழுதிருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கை மேன்ஷன் அலைன்ஸை சோல் ஆஃப் கிளான் டைரெக்டாக சேலஞ்ச் பண்ணுது. அதுவும் லைஃப் அண்ட் டெத் பேட்டிலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சேலஞ்ச் பண்ணுது. இந்த இடத்துல இதை பார்த்தீங்கன்னா வந்து ஃபாலன் ஸ்டார் பவர்னு பார்த்தீங்கன்னா அவங்க டீம் எல்லாம் பேசுகிற இடத்துல அவனுக்கு இந்த மாதிரி ஓப்பனாக வந்து சேலஞ்ச் பண்ணிட்டு போயிருக்கானுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பேட்டில் நம்மளால் வந்து தவிர்க்க முடியாது. அவனோட நோக்கம் அது என்னவா தான் வந்து இருக்கும், அதுவும் எப்படி இந்த அளவுக்கு வந்து வெளிப்படையாக செயல்படுறான்னு கேட்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஃபயர் எல்டர் 2 ஸ்டாருக்கு பார்த்தீங்கன்னா பிரேக் த்ரூ பண்ணியிருப்பார். அவரும் பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிற இடத்துல அவங்களோட இன்டென்ஷன் கண்டிப்பாக நம்மளோட ட்ராப்பில் வந்து விழ வச்சு முழுசாக கொண்டதாக தான் இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருமே பேசியிருந்த இடத்துல. ஆனால் நம்ம என்ன பேசினாலுமே கண்டிப்பாக இது எப்படி நம்ம தவிர்க்க முடியும்னு மாஸ்டர் சொல்லுவார் இந்த இடத்துல. ஸோ நம்ம என்ன பேசினாலும் சரி மேஜரான பேட்டில் கண்டிப்பாக நம்மளால் வந்து தவிர்க்க முடியாது, இந்த பேட்டில் கண்டிப்பாக நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு அவர் உடனே சொல்லுவார் இந்த இடத்துல. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஃப்ளேமிங் டெசர்ட், டீமன் ஃப்ளேம் டெசர்ட்டில் ஏதாவது அசைவு இருக்கா பாருங்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவரு சொல்கிற இடத்துல. ஸோ சியோயான் வெளியே வர வரைக்கும் கண்டிப்பாக நம்ம இந்த பேட்டில் தாக்கு பிடிச்சாகணும் அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறதோட இந்த சீனுங்க கட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து டீமன் ஃப்ளேம் டெசர்ட்டை தான் வந்து காட்டுறாங்க. நம்ம நம்ம ஹீரோ 2 பேர் ரிஃபைன் பண்ண ஆரம்பிச்சாங்களா. அந்த இடத்துல அவங்க எனர்ஜி யூஸ் பண்ணதுனால சின்ன ஒரு மார்பிள் பால் மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியே ஃபார்ம் ஆகுது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி சோர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒட்டைய ஆரம்பிச்சு ஒட்டஞ்சு அந்த ஃப்ளேம் அண்ட் லோட்டஸ் கம்ப்ளீட்டாக மறைஞ்சி நம்ம ஹீரோயின் வெளியே வராங்க. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோயின் யுன்னர் பார்த்தீங்கன்னா பிரேக் த்ரூ பண்ணி 4 ஸ்டார் டூஷங்களாக இருக்காங்க. அவங்க அப்பீரன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து 5 ஸ்டார் டூஷெங்காக பார்த்தீங்கன்னா வந்து மாறி இருக்கான். இந்த இடத்துல அவன் கண்ணை திறக்க அவன் கண்ணுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த லோட்டஸ் தெரியுது. அதாவது அவன் வந்து வெற்றிகரமாக டீமானிக் லோட்டஸ் ஃப்ளேமை ஆப்டைன் பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்கான சைன் இதுதான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து கண்ணை திறந்துட்டு அவனும் சொல்லுவாங்க இடத்துல. ஸோ கண்டிப்பாக இன்னொரு நீ இல்லை அப்படின்னா வந்து நான் இந்நேரம் இறந்துருப்பேன். ஸோ உன்னோடக்கு வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு கேட்க இன்னொரு பிரதர் நீங்கள் தேவையில்லாமல் எனக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. கண்டிப்பாக வந்து நான் வந்து உங்களுக்கு எப்பவுமே உங்களுக்கு துணையாக உங்களுக்கு சப்போர்ட் நினைப்பேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட நான் ரிஃபைன் பண்ணல நானும் பிரேக் த்ரூ பண்ணியிருக்கேனே அப்படின்னு சொல்ல அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஹீரோ சொல்லுவான். ஸோ பிரேக் த்ரூ பண்ணதுக்கப்புறமா என்னால் இன்னுமே ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக உணர முடியுது அப்படின்ட்டு அவன் அந்த டீமானிக் லோட்டஸ் ஃப்ளேமை சமன் பண்ணுறான். ஆனால் அது
வெளியே வரலங்கிறத தாண்டி ஹீரோவால் அந்த ஃப்ளேமை உணரவே முடியல. என்னாச்சு என் உடம்புல எந்த எவன்லி ஃப்ளேம் என்னால் உணர முடியல அப்படின்ட்டு ஹீரோ யோசிச்சிருக்க. திடீர்னு என்னாச்சோன்ட்டு அவன் என்ன பண்ணுறான், அந்த 5 ஃப்ளேம் டிஃபென்சிவ் வீல் டெக்னிக் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறான். அதுவுமே ஒர்க் ஆகல. கடைசியாக ஆங்கிரி புத்தா லோட்டஸ் அவன் சிக்னேச்சர் டெக்னிக் அதை ட்ரை பண்ண, அதுவுமே வரல. என்னாச்சு என் உடம்புல எதுவுமே வரல, என்னதான் நடக்குதுங்க, என்னால் ஏன் ஃப்ளேம் எதுவும் பண்ண முடியல அப்படின்ட்டு அவங்க உடம்பு முழுக்க பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. ஹீரோவும் வழியில் லைட்டாக துடிக்க ஆரம்பிக்கிற இதில் பிரதர் என்னாச்சு அப்படின்னு கேட்க, இன்னொரு வேணாம் நீ தூரமாகவே கிட்ட வராது அப்படின்ட்டு இன்னொரு சேஃப்டிக்காக ஹீரோ சொல்கிறான். ஹீரோ உடம்பு மொத்தமே பார்த்தீங்கன்னா ஹெவன்லி ஃபயரால் எரிய ஆரம்பிச்சு அந்த இடத்துல அவன் உடம்புல இருக்கிற 6 ஹெவன்லி ஃப்ளேமும் பிச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வர ஆரம்பிச்சதுல. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஆன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான், அவன் ஃப்ளேம் எல்லாம் வெளியே வருதுல. ஸோ ஹீரோ ஒரு இடத்துல டயர்டாக இன்னொரு பிரதர் உங்களுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். எங்கடா போது அந்த ஃப்ளேம் பார்த்தா அந்த 6 ஃப்ளேமும் பார்த்தீங்கன்னா ஒன்றா ஒரே சோர்ஸாக மெர்ஜ் ஆகுது. ஸோ மெர்ஜ் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு உருவத்தை பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வடிவிலான பேபி ஃபார்ம். இதை பார்க்குற இன்னொரு ஹீரோக்கு என்னடா நடக்குதுன்னு ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்டு இருக்கேன். அந்த இடத்துல அந்த பேபி ஃபார்ம் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கிட்டு அது என்ன கிரியேச்சர் அதை விட்டு நம்ம ஹீரோக்கும் இன்னொருக்கும் ஒன்றுமே புரியல. திடீர்னு அந்த இடத்துல ஃபைனலாக அது கம்ப்ளீட் ஆகி அந்த இடத்துல ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு. ஸோ அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா நல்லா டயர்டாக தூங்குன மாதிரி இருக்குது. எந்திரிச்சு கண்ணெல்லாம் பார்த்தா கசக்குது, ஒரு மாதிரி தூக்க காலத்தில் கண்ணை திறந்துட்டு பார்க்குது. ஸோ அது வாய்ஸ் மூலம் ஈ அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு வருது. நம்ம ஹீரோயினை பார்க்க நம்ம ஹீரோ பார்த்தோன்னா அது புரிஞ்சு இவர் தான் நம்ம மாஸ்டர். உடனே ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கட்டிப்பிடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா ஈவா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிட்டு இருக்க. ஹீரோ அதை தொட்ட உடனே அதுக்கிட்ட இருக்கிற பாண்டை பார்த்தா உணரா இது நான் எனக்கு ரொம்பவுமே ஃபெமிலியரானது அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ சொல்கிறேன் இந்த கிரியேச்சர் எனக்கு ரொம்பவுமே ஃபெமிலியராக இருக்குது, என்னவா இருக்கும் இது அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியாமல் இருக்கேன். இதை கேட்டவுடனே யாருன்னு நம்மளுக்கு தெரில அப்படின்னோடனே நம்ம ஈவா அப்படியே கோச்சிக்கிட்டு ஒரு மாதிரி இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி திரும்பிக்கிட்டு கையை பார்த்தா கரெக்டாக டென்ஷனில் பார்த்தா இருப்பான். ஸோ இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா இன்னொரு பேசுகிறப்பங்க, பிரதர் எனக்கு தெரிஞ்சு உங்களோட 6 எவன் ஃபிலிமே ஒன்றா சேர்ந்து இந்த கிரியேச்சர் உருவாயிருக்கலாம் அப்படின்னு இருக்க. ஈவாவும் அது கரெக்டுங்கனால ஈவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு பார்த்து கத்த ஆரம்பிச்சிடத்துல. பட் ஆனால் இந்த ஆரா இவங்கிட்ட பார்த்தீங்கன்னா கோல்டன் எம்பரர் ஃப்ளேமோட ஆராவும் இருக்கு இல்லை அப்படின்ட்டு இந்த இதில் இன்னும் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ ஒன்றே சொல்லுவான், ஸோ நீயும் தானே இந்த ஃப்ளேமை ரிஃபைன் பண்ண, அதனால உன்னோட ஃப்ளேம்லேருந்து ஒரு சின்ன பகுதி இதுங்கிட்ட இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இருக்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஹீரோகிட்ட மொத்தமாக ஃபஸ்ட்டு 5 ஃப்ளேம் இருந்துச்சு. டீமானிக் லோட்டஸ் ஃப்ளேமோட 6வது ஃப்ளேம் இன்னும் ரிஃபைன் பண்ணதுனால அதுலேருந்து ஒரு சின்ன பார்ட் மொத்தமாக 7 ஹெவன்லி ஃப்ளேம் சேர்ந்து ஈவா உருவாகி இருக்கான். ஸோ நம்ம இன்னொரு சொல்ல பண்ணதில்ல. ஸோ பிரதர் கண்டிப்பாக உங்கள் ஃப்ளேம் எல்லாம் ஒன்றா மெர்ஜ் ஆகுது இல்லையா, மெர்ஜ் ஆனதால் வந்த புது ஹெவன்லி ஃப்ளேம் ஒரு உருவம் எடுத்துருக்கும், அதனோட ஸ்பிரிச்சுவல் உருவம். ஸோ எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃப்ளேமுக்குமே ஸ்பிரிச்சுவல் உருவம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கிடைக்கிற ஃப்ளேம் ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது அந்த இடத்துல. ஆனால் என்னால் எப்படி என்னோட ஆங்கிரி புத்தா லோட்டஸ் உருவாக்க முடியும் அப்படின்ட்டு ஹீரோ டவுட்லேயே உடனே ஈவா அப்படின்னு சொல்லிட்டு அவனு இது பண்ணிட்டு நம்ம ஈவா என்ன பண்ணுறான், அவன் பார்த்தா ஆங்கிரி புத்தா லோட்டஸ் கையில் உருவாக்கி காமிப்பாம இருக்க. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்குள்ள உள்ள ஆடா பாவீங்களா அப்படின்னு மாதிரி இருக்கும். அவன் இன்ஸ்டண்ட்டாக அதை அப்படியே மறைய வைக்கிறான். இதை பார்த்த ஹீரோ என்னடா நம்ம பார்த்துட்டு இருக்கேன். நம்ம இன்னும் சிரிச்சுட்டு பிரதர் உங்களோட டெக்னிக்கை அவன் சீக்கிரட்டாக எடுத்துக்கிட்டான் போல அப்படின்ட்டு நம்ம ஹீரோக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அந்த இடத்துல. நம்ம ஈவாவும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா அவனும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று கை அப்படியே ரப் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல கொஞ்சம் 1 இல்லை 2 இல்லை 10 ஆங்கிரி புத்தா லோட்டஸ் ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா உருவாக்குறான். இதை பார்த்த ஹீரோலாம் மிரண்டு போயிட்டு இருக்க. சத்தியமாக என்னால் கூட இப்போ எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உருவாக்க முடியும் இந்த இடத்துல. உண்மையில் ரொம்பவுமே அற்புதமாக இருக்குது இந்த இடத்துல. அப்படி இருக்க ஈவாவும் அப்படின்ட்டு கத்திட்டு அவன் அந்த 10 லோட்டஸையும் பெரிய ஆங்கிரி புத்தா சுப்ரீம் லோட்டஸாக மாற்றிட்டு சும்மா அப்படி மேலே கை நீட்டு போய் பயங்கரம் வெட்டிக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் வெட்டித்த ஃபோர்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னுக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு விஷயம் ஆங்கிரி புத்தா லோட்டஸ் பவர் கம்மியாகிடுச்சா. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா யாராலையும் தடுக்க முடியாது தொட்ட முடியாத லெவலில் இருக்கும். இப்போ எப்படி ஏன் பவர் கம்மியாச்சு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அப்படி நினைக்கிற கான்செப்ட் தப்பு. ஏன் அப்படின்னா அப்போல்லாம் ஹீரோ வெறும் டாடோஷி டூசுன் அந்த லெவலில் தான் இருந்தால் ஆங்கிரி புத்தா லோட்டஸ் அதுக்கே அந்த மாதிரி ரியாக்ட். பட் இருந்தாலும் இப்போ ஹீரோ 5 ஸ்டார் டூஷங் அப்படிப்பட்ட 5 ஸ்டார் டூஷங்கில் இருக்கிற லெவலில் இருக்கிற கிட்டத்தட்ட அந்த ஆங்கிரி புத்தா லோட்டஸ் அவ்வளோ தூரத்தில் வானத்தில் வெடிச்சது. அதுக்கே அந்த ஃபோர்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பின்னாடி தள்ளப்படுறாங்க. அப்படின்னா 7 ஃப்ளேமால் உருவாக்கப்பட்ட இந்த ஆங்கிரி புத்தா லோட்டஸ் எந்த லெவலுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் இங்கே விஷயமே. ஸோ இந்த இடத்துல ஈவாவும் பார்த்தீங்கன்னா அவனை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஈவா அப்படின்னு
ஹீரோ கிட்ட வர. ஸோ நம்ம ஹீரோக்கு இவனை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம், வேணும் ஒன்றும் தடை கொடுத்துரு, சாரிடா ஈவா உன்னை பற்றி நான் தப்பு கணக்கு போட்டேன், இப்போ உன்னோட பவர் எனக்கு புரிஞ்சு அப்படின்னா அதுவும் ஈவா க்யூட்டாக வந்து சொல்லுது. ஸோ இந்த சொல்லிருக்கேன் இதில். ஸோ கண்டிப்பாக இவனோட உதவியால் என்னால் இந்த ஃப்ளேமோட ஃபுல் பவரை வந்து யூஸ் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாமல் இவன் என்னோட கமாண்டுக்கு வந்து நல்லாவே கட்டுப்பார் அப்படின்னு இருக்க. உடனே யுண்டர் ஸோ இவனை பார்த்தா ரொம்பவுமே அறிவாளியாக இருக்கான், அது மட்டும் இல்லாமல் வளர கண்டிப்பாக நல்ல ஒரு அறிவாளி பயபுலையாக வளருவான் அப்படின்னு கேட்க, நீங்கள் ஏன் வந்து இவனுக்கு ஒரு நேம் கொடுக்கக்கூடாது பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட் கேட்க, இவனும் பார்த்தீங்கன்னா வந்து அடடா நமக்கு பேர் வைக்க போகிறாங்க அப்படின்ட்டு ஈவா அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக பார்த்தீங்கன்னா என்னடா நேம்னு காத்துக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ உடனே சொல்லுவாங்க இடத்துல இவன் ஈவான்னு கத்திக்கிட்டதுனால இவனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸியோ அப்படின்ற பேரை பார்த்தீங்கன்னா வைக்கிறான். இந்த பேரை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஈவோக்கெல்லாம் சரியான காண்டு, பேர் பிடிக்காதுன்னு அவனை வந்து ஈவா அப்படின்ட்டு திரும்பி பங்கத்தில் ஈவா சரி வா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம டைம் ஆகுது நம்ம கிளம்பணும் அப்படின்ட்டு நம்ம ஈவாவை அவனுக்குள்ளே வந்து எடுத்துக்கிறான். முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த கல்டிவேஷன் ரிஃபைனிங் ப்ராசஸ் ரொம்பவுமே வந்து டைம் எடுத்துருச்சு, கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகிருக்கும் போல், நம்ம வந்து வெளியே போகலாம், இப்போ என்ன சுச்சுவேஷன் பார்க்கணுன்ட்டு உடனே இன்னும் கண்டிப்பாக நானும் வந்து கூக்லானுக்கு வந்து போகணும் பிரதர், என்ன சுச்சுவேஷன் நான் பார்க்கணும் நடந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2 பேரும் ஒரு போர்ட்டலை ஓப்பன் பண்ணி அங்கிருந்து கிளம்புறாங்க. அதோட இந்த ஒரு எபிசோட் முடியுது காஸ். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ற உங்கள் கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயங்கிறத தாண்டி ஒரு அப்டேட் நான் வந்து சொல்லணும். ஸோ வெற்றிகரமாக நம்ம வந்து ரீசெண்டாக வந்து 7வது ஸ்ட்ரைக்கே வந்து வாங்கிட்டோம் மெயின் சேனலில். கிட்டத்தட்ட வந்து 7 ஸ்ட்ரைக்கு அடுத்தடுத்து வாங்கியிருக்கோம், கேப் போடாமல் அடிக்கிறானுங்க, ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரு முடிவு எடுத்து நானுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த துங்கோஸ் விட்டுட்டு நம்ம இந்த மான்கோ பக்கமாக வந்து போகலாம் அப்படின்ற முடிவு வந்து எடுத்து இந்த மாதிரி வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட் பண்ணேன். இதை பார்த்தோன்னே நிறைய பேர் டென்ஷன் ஆகிட்டு ஜிபே முதற்கொண்டு கமெண்ட் செக்ஷன் முதற்கொண்டு எல்லாருமே வந்து ப்ரோ வேணாம் ப்ரோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் சொல்கிறது புரியுது, ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம இது கொண்டு வந்தோம். நான் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் எந்த அனிமையும் வந்து பாதியில் விட்டுட்டு போக விரும்பலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்துகிட்டு போவேன், முடிஞ்ச அளவுன்னு தாண்டி முடிகிற வரை கண்டிப்பாக நான் வந்து எடுத்துகிட்டு போவேன். இப்போ இந்த எடுத்திருக்க 3 அனிமி அதை பற்றி நீங்கள் கவலையே பட தேவை. ஸோ பட் நான் மான்கோ சைடு போயிட்டுனா கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து யோசிப்பேன் என்ன ப்ரோ ஏன் ப்ரோ மான்கோ சைடு போகிறேன்னு யோசிக்கலாம். பட் என்னோட சுச்சுவேஷன் ஒன்று இருக்குல்ல, அதுதான் விஷயம். ஒரு பக்கம் ஸ்டடீஸு, இன்னொரு பக்கம் வந்து கமிட்மெண்ட்ஸு, கடன் அப்படின்ற மாதிரி 1008 பிரச்சனை நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கூட வந்து ஓகே நம்ம வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சர்டன் ஆஃப் டைம் வர ஓகே அனிமி பிடிச்சுன்னு பண்ணலாம். பட் எனக்குமே சுச்சுவேஷன் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, எனக்குமே வந்து ஒரு அமௌண்ட்டுங்கிறது தேவைப்படுது. நான் யூடியூப்மே வந்து ட்ரஸ்ட் பண்ணுறேன், அதுக்காக நான் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு எஃபெக்ட் போடுறேன், அதில் வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால் நான் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து செகண்ட் சேனலில் மான்காஸ் வந்து போடலாம், கண்டினியூ பண்ணலான்ற ஐடியாவுக்கு வந்து வரேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அதிக அளவு பெரும்பாலும் துங்கோ அனிமீஸ் வந்து நம்ம எடுக்கிற மாதிரியான ஐடியாஸ் வந்து கிடையாது. ஒன்லி எடுத்திருக்க இப்போது த்ரோன் ஆஃப் சீல் முடிஞ்சு இன்னும் 2 மெயின் அனிமி தான், அது மட்டும் கண்டினியூ பண்ணலாம், புதுசாக எதுவும் எடுக்கிற ஐடியா இல்லை. ஸோ நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, இதுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களா என்னங்கிறத சொல்லிட்டு போங்க. அப்படி இல்லைனா வந்து வேறு இன்னொரு ஐடியா வேணால் நான் வந்து சொல்கிறேன். என்னென்னா ஸோ நம்ம கான்செப்ட் படி ஒன்று கம்ப்ளீட்டாக முடிக்காமல் இன்னொன்று பண்ண மாட்டோம் அப்படின்றது தான் வந்து இது வரைக்கும் இந்நாள் வரைக்குமே வந்து மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்கோம். பேசாமல் இப்படி வேணால் பண்ணலாம், எப்படின்னா இந்த 2 போயிட்டு இருக்கும்போது சைட்லேயே இன்னொரு அனிமி எடுத்து வேணால் பண்ணலாம். 2 சேனல்லையுமே வேறு அனிமி எடுத்து சைமல்டேனியஸாக பண்ணலாமா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய ஒப்பீனியன் நான் சொல்கிறேன், எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் அந்த மாதிரி மான்காஸ் பக்கம் போனால் கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணுவீங்களா? ஸோ மான்காஸ் பக்கம் போகலாம் அப்படின்னா யாருக்காவது ப்ரோ இந்த மான்காஸ் சரியாக இருக்கும் ப்ரோ, நீ இந்த எட்டு ப்ரோ பக்காவாக இருக்கும் ப்ரோ அப்படின்னு எதாவது சஜஸ்ட் பண்ணலாம். இல்லை நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்த பீஸ்ட் டேமர் மான்காவே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இல்லை ப்ரோ வேணாம் ப்ரோ நீ டேல்ஸ் ஆஃப் டிமன் காட்ஸ் பக்கம் போ ப்ரோ அப்படின்னு ஏதாவது சஜஷனாக அதையும் சொல்லுங்கள். நம்ம வந்து நம்ம சேனல்லே ஃபைனலாக முடிவு பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த எபிசோட் நல்ல மாசான சீன்லாம் வந்து இருக்குது, அதுக்கெலாம் பஞ்சமே இல்லை. பட் என்னென்னா ஒரு பேட்டில் ஃபுல்ஃபில்னஸ் இருக்கான்னு கேட்டால் இதுக்கு அடுத்த எபிசோடு வந்துச்சுன்னா இன்னும் சரியாக இருக்கும். ஸோ அதையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, பரவாயில்ல ப்ரோ அடுத்த எபிசோடு போட ப்ரோனா அதையுமே வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிட்டு போங்க வீடியோ எப்படி இருக்குன்ட்டு. தேங்க்யூ.